Vidyakumar IS Academy Institute for your success. ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ், முப்படைகளுக்கு பிரதமர் அனுமதி. அதாவது பகல்காம் பதிலடிக்கு நீங்க வந்து தாக்குதல் எப்படின்னு நடத்திக்கலாம், உங்களுக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துறேன், அவங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லியிருக்காங்க, பிரைம் மினிஸ்டர் வந்து பேசியிருக்காரு அப்படின்னு நியூஸ். பட் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட் அப்படின்றது மட்டும் நம்ம பார்க்க போறோம். ஸோ அதனால இது கதை என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஆனா நமக்கு தேர்வு நோக்கில் எது எதெல்லாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கோ நம்ம அதை மட்டும் என்ன அப்படின்னு பார்த்துட்டு போயிடலாம் ஃப்ரெண்டு. ஸோ நாடாளுமன்றத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நடந்து முடிந்த தேர்தலில் ஆளும் லிபரல் கட்சி அதிக இடங்களை கனடா நாடாளுமன்றத்தில் தேர்தல் நடந்திருக்கு. ஸோ அதில் ஆளும் லிபரல் கட்சி, அப்போ கனடாவில் எந்த பார்ட்டி வந்து ரூலிங்ல இருக்கு அப்படின்றது இம்பார்ட்டன்ட். ஏன்னா இப்போ ஒரு கண்ட்ரி இருக்குன்னா அந்த கண்ட்ரியில் ரூலிங் கவர்மெண்ட் பார்ட்டி என்ன அப்படின்றது கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி கனடா கேட்பாங்க, பிரிட்டன் கேட்பாங்க, அப்புறம் இது வந்து யுஎஸ்ஏ கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த மாதிரி செலக்டிவா சில கண்ட்ரி மட்டும் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதில் இந்த கட்சியை பத்தி கேட்கறதுக்கான வாய்ப்பு லிபரல் பார்ட்டி அப்படின்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அதோட தலைவராக இப்போ இருக்கிறவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரதமர் ஆக போறார் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அவருடைய பேர் வந்து மார்க் கார்னி அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் வந்து. ஸோ அப்போ மார்க் கார்னி அப்படின்றவர் வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து கனடாக்கு வந்து ஆக போறாரு. அதே மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரியோட பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட்டோட பேர் என்ன அப்படின்றது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல கேள்வியா வரதுக்கான வாய்ப்பு இருக்கு ஃப்ரெண்ட். ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்தின் 52வது தலைமை நீதிபதியாக வந்து யாரை இப்போ வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னா வந்து யாரை வந்து நியமிச்சிருக்காங்க அப்படின்னா வந்து நீதிபதி பூஷன் ராமகிருஷ்ண கவாய் அப்படின்னு பார்க்குறோம் வந்து நியமிக்கப்பட்டார் அப்படின்னு பார்க்குறோம். யார் இவரை நியமனம் செய்வார் அப்படின்னா வந்து குடியரசுத் தலைவர் வந்து நியமனம் செய்வார் அப்படின்னு பார்க்குறோம் வந்து. இப்போதைய தலைமை நீதிபதி யாரு அப்படின்னா வந்து சஞ்சீவ் கண்ணா அப்படின்னு பார்க்குறோம் வந்து. இவர் ஓய்வு பெறுகிறார். அதை அடுத்து வந்து புதிய தலைமை நீதிபதியாக நியமனம் தொடர்பாக அறிவிப்பை சட்ட அமைச்சகம் வெளியிட்டது. நியமிக்கிறது யாருன்னு குடியரசுத் தலைவர், வெளியிட்டது சட்ட அமைச்சகம். ஆனா இது பரிந்துரை பண்ணது யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட், அது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட். உச்சநீதிமன்ற தலைமை நீதி தான் பரிந்துரை செய்வார் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பரிந்துரையின் பேர்ல வந்து மத்திய அரசு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்காங்கன்னா தலைமை நீதிபதி வந்து இப்ப யாரை வந்து நியமனம் செஞ்சிருக்காங்க அப்படின்றத நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட் வந்து. ஸோ அவருடைய பேர் வந்து நமக்கு ஞாபகம் வச்சுக்கணும், எக்ஸாம்ல கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ நீதிபதி பூஷன் ராமகிருஷ்ண கவாய் அப்படின்னு பார்க்குறோம் வந்து. ஸோ அது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட் வந்து. ஸோ கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்க்குறோம் வந்து. ஸோ இது இந்த ரெண்டு நியூஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அதற்கு அடுத்து திருக்குறள் தான் ஃப்ரெண்ட், ஸ்ட்ரைட்டா நம்ம தமிழோட தொடர்புடையது அப்படின்னு பார்க்குறோம். அதே மாதிரி யூனிட் 6லயே நமக்கு வந்து திருக்குறள் பேஸ் பண்ணி கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஸோ ரெண்டு இடத்துல வர்றதுனால கண்டிப்பா திருக்குறள் வந்து நம்ம படிக்கணும், அதனுடைய பொருள் பார்த்துக்கணும். நேற்று நம்ம கிளாஸ்ல பார்த்துருப்போம், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். குறள் எப்படி படிக்கணும், எப்படி கொஸ்டின் கேட்பாங்க, நம்ம இப்படி படிச்சுக்கிட்டா தான் கொஸ்டின் கேட்கும்போது நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ணணும் அப்படின்றத நம்ம நேற்று கிளாஸ்னு சொல்லியிருந்தேன். இன்னைக்கு நம்ம வந்து அதிகாரம் வந்து பார்க்க போறோம் வந்து 2 அதிகாரம் பார்க்க போறோம். ஸோ வினைத்திற்பம் என்பது ஒருவன் மனத்திற்பம் மற்ற எல்லாம் பிற வந்து ஒரு தொழிலின் திட்பம் என்று சொல்லப்படுவது ஒருவனுடைய மனதின் திட்பமே உறுதியாக மற்றவை எல்லாம் வேறான வினைத்திற்பம் ஒரு தொழில் திட்பம் அப்படின்னு சொல்லி எதை சொல்றோம்னா அவன் தொழிலை செய்யக்கூடிய அவனுடைய மனதின் திட்பம் தான். மன உறுதியோடு இருந்தாலும் அந்த தொழில் நல்லா வந்து பண்ணுவான் அப்படின்றதான் வள்ளுவர் சொல்லக்கூடிய கருத்தா இருக்கு. ஸோ வினை திட்பம் அப்படின்ற அதிகாரத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்கக்கூடிய குறள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் வந்து. ஸோ அப்ப இங்க வினை திட்பம் அப்படின்னு சொல்லி சொல்றது எதை சொல்றாரு வள்ளுவர் கேட்டா மனதின் உறுதியை தான் சொல்றாரு அப்படின்றத நமக்கு எக்ஸாம்ல கொஸ்டினா கேட்பாங்க. அதை ஞாபகம் வச்சுக்கணும், அது இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட் வந்து. ஓகேங்களா? ஸோ அடுத்து பிரைம் மினிஸ்டர் வந்து பேசியிருக்காரு. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா சில கண்டென்ட் வந்து நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்குறோம் வந்து. சென்னை ஐஐடி மாணவர்களும் இந்திய ரயில்வேயுடன் இணைந்து உருவாக்கியுள்ள உலகின் மிக நீளமான ஹைப்பர் லூப் சோதனை பாதை அப்படின்னு பார்க்குறோம். அப்ப எந்த 2 நிறுவனங்கள் ஒன்னா சேர்ந்து உருவாக்கி இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. கேட்டா ஒன்னு இந்தியன் ரயில்வே, அப்புறம் சென்னை ஐஐடி வந்து பாத்தீங்கன்னா. ஸோ அவங்க 2 பேரும் சேர்ந்து ஹைப்பர் லூப் சோதனை. ஹைப்பர் லூப் அப்படின்றது என்னன்னா ஒரு என்ன சொல்றோம்னா ஒரு குழாய் வடிவில் இருக்கும். ஸோ அதுக்குள்ள வந்து என்னன்னா டிராவல் பண்றது ஹை ஸ்பீட்ல அப்படி சொல்லி பார்க்குறோம் வந்து. ஏறக்குறைய வேகமா வந்து இருக்கும். ஸோ அப்ப ஃபிரிக்ஷனே இருக்காது, அதுல அதி வேகத்துல வந்து பயணிக்கிறது சொல்லிட்டு அதை வந்து உலகின் மிக நீளமானது உருவாக்கி இருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி உருவாக்கின நிறுவனங்கள் வந்து ஸ்பேஸ் எக்ஸ் அப்படின்றவங்களும் உருவாக்கி இருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். லைக் புல்லட் ட்ரெயின் மாதிரி. புல்லட் ட்ரெயின் அப்படின்னு ஓப்பனா வந்து போகும், காற்றை கிழிச்சிட்டு போகும். இங்க வந்து காற்று கிழிக்கிறதுக்கு வழி இது இல்ல, பெரிய குழாய் மாதிரி இருக்கும். அது வழியா டிராவல் பண்றதுன்னு பார்க்குறோம் வந்து. அடுத்து 10,000 அடல் டிங்கரிங் ஆய்வகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செயல்பட்டு வருகின்றன. தொடக்கப்பள்ளி கல்வி காலத்திலேயே குழந்தைகளுக்கு போதிய பயிற்சி அளிக்கும் வகையில் கூடுதலாக 50,000 ஆய்வகங்கள் மத்திய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு திட்டமா இருக்கு. தொடக்கப்பள்ளி காலத்தில் என்ன பண்ண போறாங்க அப்படின்னா வந்து அட்டால் டிங்கரிங் ஆய்வகங்கள் அப்படின்றது வந்து கிரியேட் பண்ணணும். அப்ப R&Dக்கு வந்து பார்த்தீங்கன்னா முக்கியத்துவம் கொடுக்கணும், புதிய கண்டுபிடிப்புகள் வந்து உருவாகணும் அப்படின்றதுக்காக அரசு வந்து கொண்டு வர உள்ளாங்க அப்படின்னு பார்க்கணும். அதற்கு அடுத்து வந்து சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு பயணம் செய்ய உள்ள இந்தியர் யாரு அப்படின்றது நமக்கு இம்பார்ட்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா. அவர் எந்த விண்வெளி நிறுவனத்தின் மூலமா போயிருக்காரு, எந்த ராக்கெட் மூலமா போறாரு அப்படின்றது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இம்பார்ட்டன்ட் பண்ணது. அமெரிக்காவின் ஆக்சிம் விண்வெளி நிறுவனம் வந்து அந்த விண்வெளி நிறுவனத்தின் மூலமாக அமெரிக்காவின் புளோரிடாவில் உள்ள கென்னடி விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து சுக்லா இந்த பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறார். இது வந்து ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் டிராகன் விண்கலம் மூலமா பயணம் செய்ய உள்ளார். இந்த ஆக்ஸ்4 குழுவினர் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் 14 நாட்கள் தங்கி இருக்க உள்ளனர். மனிதர்களை விண்ணுக்கு அனுப்பும் இந்தியாவின் ககன்யான் திட்டத்துக்கு தேர்வான வீரர்களில் ஒருவரான சுக்லா வந்து அனுபவ பயிற்சி நோக்கங்களுக்காக இந்த பயணத்தை மேற்கொள்வது குறிப்பிடத்தக்கது. அப்ப ககன்யான் திட்டம்
வந்து விண்வெளிக்கு மனிதர்கள் அனுப்புறது அப்படின்னு பாக்குறோம். சோ அதுக்காக வந்து சுபன்சு சுக்லா அப்படின்றவர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஸ்பேஸ் எக்ஸ் உடைய ராக்கெட் வந்து டிராகன் அப்படின்ற விண்கலத்து மூலமா போறாரு, அப்படி விண்வெளிக்கு போக போறாரு அப்படின்னு பாக்குறோம். சோ அது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட். வந்து கொஸ்டினா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறோம் வந்து. ஓகேங்களா? அதுக்கு அடுத்து வந்து இந்தியாவின் வந்து பாத்தீங்கன்னா ஏற்றுமதி இறக்குமதி பத்தினா ஒரு டீடைல்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அப்ப இந்தியா அதிக வர்த்தகம் மேற்கொண்ட நாடுகளின் வந்து பாத்தீங்கன்னா பட்டியலில் அமெரிக்கா தொடர்ந்து 4வது ஆண்டாக முதலிடத்துல இருக்கு அப்படின்னு பாக்குறோம். அப்ப இந்தியா எந்த நாட்டோட அதிகமாக வர்த்தக உறவு வந்து வச்சிருக்காங்கன்னு கேட்டாங்கன்னா அமெரிக்கா அப்படின்னு பாக்குறோம். 2024-25 நிதியாண்டில் இந்தியாவுடன் அதிக வர்த்தகம் மேற்கொண்ட நாடுகளின் பட்டியலில் மீண்டும் அமெரிக்கா முதலிடம் பிடித்துள்ளது. இந்தியாவுக்காகவும் அமெரிக்காவுக்கும் இடையான வர்த்தக மதிப்பு எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா $13,184 கோடி வந்து இருக்கு அப்படின்னு பாக்குறோம். இதுல நமக்கு சாதகமா இருக்கா பாதகமா இருக்கா? அமெரிக்காவோட சாதகமா இருக்கு. அதே மாதிரி வர்த்தக உபரி வந்து இருக்கு. அப்ப இறக்குமதியை விட நம்ம ஏற்றுமதி அதிகமா பண்றோம். யாருக்குன்னா அமெரிக்காக்கு கிட்டத்தட்ட 4000 கோடி வந்து பாத்தீங்கன்னா உபரி வந்து இருக்கு அப்படின்னு பாக்குறோம். அதே நேரத்துல இரண்டாவது வர்த்தக வந்து பாத்தீங்கன்னா எந்த நாட்டோட அதிக அளவு நம்ம பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சீனாவுடன் வர்த்தகம் அப்படின்றது நமக்கு இரண்டாவது மிகப்பெரிய நாடா சீனா இருக்கு. ஆனா அங்க எப்படி இருக்குன்னா பற்றாக்குறையா இருக்கு. அப்ப சீனா ஏற்றுமதி பண்றது அதிகமா இருக்கு, நம்ம ஏற்றுமதி பண்றது கம்மியா இருக்கு அப்படின்னு பாக்குறோம். அப்ப இந்தியாவுடன் இருதரப்பு வர்த்தகத்தில் சீனா 12,000 கோடி டாலருடன் அமெரிக்காவுக்கு அடுத்த இரண்டாவது இடத்துல இருக்கு. ஆனா பற்றாக்குறை அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க நம்ம உபரியா வந்து 4000 கோடி நம்ம அமெரிக்கா கிட்ட இருந்து நம்ம வாங்கினாலும் ஆனா இங்க 16,000 கோடி கொடுக்குற அளவு தான் இருக்கும். இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இடத்தில் யார் இருக்கான சைனா இருக்கு, முதல் இடத்துல யார் இருக்கான அமெரிக்கா இருக்கு அப்படின்றது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இம்பார்ட்டன்ட் பண்ணது. சோ क्वेश्चन கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படி சொல்லி பார்க்கிறோம். சோ நியூஸ் பேப்பர் பொறுத்தவரை நம்ம இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல இதுதான் இம்பார்ட்டன்ட் அப்படி சொல்லி பார்க்கிறோம். இதை நீங்க நோட் பண்ணிட்டா போதும்.